உங்களுடைய பிரசன்னத்திலே குறைவில்லை. உங்களுடைய வார்த்தையினால் வாழ்வு கிடைத்துக் கொண்டிருக்கும் பலருக்கு பாராட்டுக்கள். உங்களுக்கு புரிதல், தெரிதல், அக்கறை குறையா இருக்கு. பலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒழுங்கா சிரிக்கவே முடியறதில்லை. உங்களை பூரிப்போடு மகிழ்விக்கிற, ஏற்றுக்கொள்கிற அன்பு புறப்பட்டு உங்கள் இதயத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. பெற்றோர் இருந்தாலும் பிள்ளைகள் தீவாக மாறி இருக்கிற சூழல். ஏன்னா அன்பு வார்த்தை பேச சக்தி இல்லை, திராணி இல்லை. அன்பு நண்பர்களே, உறவுகள் மேம்பட தொடரிலே 2வது பருவத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். தந்தை ஜெமி, தந்தை சந்தியாகு மற்றும் மாதா தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரோடும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே நிதர்சன பார்வையும் அன்பும் அருளும் சமாதானமும் மன பலமும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்து வாழ்த்துகின்றேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிதர்சன நற்பார்வை போராட்டங்களை, குறைகளை, தோல்விகளை, எதிர்ப்புகளை, சவால்களை உள்ளடக்கியது என்று. இதற்கு இறைவன் நம்மை தயாரித்து கொண்டே இருக்கிறார். இதை பற்றி நாம் உள்ளார்ந்த பயணம் செய்து தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். என்ன எனக்கு தெரிந்து கொண்டிருக்கணும்? நான் யாரு? என்னுடைய பலங்கள் எல்லாம் என்ன? பலவீனங்கள் எல்லாம் என்ன? போராட்டங்கள் எல்லாம் என்ன? அதிலே ஒரு தொடர் பயிற்சியாக ஒரு பக்கம் என்னுடைய யதார்த்தங்களை பற்றிய தெரிவுகளை அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். உணர்ந்து கொண்டே இருப்பேன், தெரிந்து கொண்டே இருப்பேன், கற்றுக்கொண்டே இருப்பேன். இன்னொரு பக்கம் நல்லதையும் அன்பு நிறைந்த காரியங்களையும் அருள் நிறைந்த காரியங்களையும் எனதாக்கி கொண்டு நான் வாழுகிற பொழுது இந்த யதார்த்த சக்தி என்னை பலப்படுத்துகிறது. தந்தை கிரெகரி பாயிலை பற்றி உங்களுக்கு நான் பேசியிருக்கேன். ஆயிரக்கணக்கான இளம் உள்ளங்களை, தெருவில் ஒதுக்கப்பட்டவங்க, சோர்ந்து போனவங்க எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறவர். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு கிடந்த மக்களை எல்லாம் இன்னைக்கு நல்வழிப்படுத்தி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடை கண்டுபிடிச்சாங்க. இவருடைய இந்த ஹோம் பாய் இண்டஸ்ட்ரியிலன்னு சொன்ன உங்களுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு எப்படி இப்படி உற்சாகம் வந்ததுன்னு நீங்க கேட்கலாம். எத்தனையோ இளம் உள்ளங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கு நான் இயேசுவில் ஒரு தந்தையாக இருக்கிறேன். அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு எனக்கு பல சமயத்துல தெரியாது. அவங்க உள்ள வர்றப்ப அவர்களின் நல்லதை பார்க்கிறேன், அவர்களுக்குள் இருக்கிற நன்மையை பார்க்கிறேன், அவர்களுக்குள் இறைவனுடைய சாயல் இருப்பதை பார்க்கிறேன் அப்படின்னு அழகா சொல்லுவார். என்னை பலப்படுத்துவதற்கும் பல அனுபவங்கள் எனக்கு இருக்கிறது. நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், என்னை தொட்ட உள்ளங்களின் நன்மைத்தனம் என்னை பலப்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லுவார். அப்போ அவர் காட்டுற ஒரு உதாரணம், அவருக்கு ஒரு நல்ல நண்பர், அவர் பேர் பால். சொல்றாரு, எனக்கு பாலை அவர் திருமணம் முடிச்ச நேரத்துல இருந்து தெரியும், அவங்க 2 பேரையுமே தம்பதியர்களை. அப்ப அவருக்கு ஒரு மகள் உண்டு. அதாவது உடலளவிலே பல்வேறு குறைபாடுகளை கொண்ட மாற்றுத்திறனாளி அந்த பெண்மணி, அந்த மகள். அப்ப இந்த மகளுக்கு இவங்க 24 மணி நேரமும் பணிவிட செய்யணும். எப்ப கூப்பிட்டாலும் அவளுக்கு உதவி செய்யணும். அவர் சொல்றாரு, பால் முகத்துல எப்போதும் ஒரு புன்னகை இருக்கிறத பார்த்திருக்கேன். அவரை தெரியாதவர்கள் சொல்லுவாங்க, என்ன அழகான மனுஷர்ப்பா, இவருக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்து வச்ச வாழ்க்கை, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, எப்படி இவரால் இப்படி முடியுது? ஆனா அவருக்கு பின்னாடி போய் பார்த்தா இப்ப அந்த மகளுக்கு 40 வயசுங்க. அவளுக்கு நடக்கிறதுக்கு பிரச்சனை இருக்கும், பேசுறதுக்கு பிரச்சனை இருக்கும், கீழே விழுந்துருவா. அவ பேரு கேத்ரின். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த கேத்ரின் அவர் என்ன செய்வாரா, தூக்கி தாலாட்டுவாராம், அழகா பாட்டு பாடுவாராம். தந்தை கிரெகரி பாயில் இந்த குடும்பத்தோட மாசத்துக்கு ஒரு முறை ஜூம்ல அவங்களோட பேசுவார். இன்னைக்கு அந்த மகளுக்கு 40 வயசு, இவருக்கு வயசை யோசித்துக்கங்க, 70 தாண்டிருச்சு. இப்பயும் அந்த மகளோட அன்போட பாட்டு பாடி, அவர் அன்போட பாட்டு பாடுறப்ப அந்த பொண்ணுக்கு கையை காலை அசைக்க தெரியும், சந்தோஷத்துல சத்தம் போட தெரியும், மகிழ்ச்சியோட அது அவர் அதால முடிஞ்ச, ரொம்ப வார்த்தைகள்லாம் வராது, அதனால என்னத்தையோ சொல்லி சந்தோஷப்படுமா. அது வரை அமைதியா இருக்கிற பிள்ளை. சில நேரங்கள்ல அதை காட்ட முடியாம அது கஷ்டப்படுறதையும் அவர் உணர முடியும். சில சமயம் கழுத்தை தொங்க போட்டுருமா, கையை கடிச்சுக்கிடுமா. அதையும் பார்த்துட்டு இவர் பாட்டு தொடருவாராம், தாலாட்டு பாட்டு. சந்தோஷத்தோட சொல்லுவாராம், இந்த நேரம் புனிதமான நேரம், என் மகளை தாலாட்டுகிற நேரம் எனக்கு புனிதமான நேரம்னு சொல்லிட்டு.
இங்க எதுவுமே எனக்கு குறை இல்லைங்க. நத்திங் இஸ் மிஸ்ஸிங் ஹியர். நத்திங் இஸ் மிஸ்ஸிங் ஹியர். இங்க எதுவுமே குறையில்லை. குறையில்லாத நிலையில இறைவன் நிரப்பி கொடுத்திருக்காரு சந்தோஷத்தையும் தாராளத்தையும் அன்பையும்னு தந்தை கிரகரி பாயில் அவர்கள் சொல்லுகிறார். ஏன்னா இன்னைக்கு இது குறைவா போச்சு, அது குறைவாய் போச்சு, இது இல்ல, ஐயோ எனக்கு போதுமான வசதி இல்லை, எனக்கு போதுமா, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆளுங்கள்லன்னு சிலர் புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்ப்போம். அப்ப பால் அவர்களுடைய முன்மாதிரியில அவர்கள் குடும்பம் இந்த மகளை 40 வருஷமா பார்த்துக்கிட்டு எல்லா சுத்தம் பண்றதுல இருந்து சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து கடைசியில தாலாட்டு நேரம் வரை அன்போடும் பொறுமையோடும் பார்த்து கொள்ள அவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த நற்பண்பு, நற்பார்வை, கனிந்த உள்ளம்? இது ஒரு மிக உன்னதமான உதாரணங்க. ஃபாதர் தந்தை கிரகரி பாயில் அவர்கள் சொல்லுவார், பல நேரங்கள்ல நாம சின்ன சின்ன காரியங்களை நினைச்சு புலம்புறோம், வேதனைப்படுறோம். ஆனா இவர் பால் அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தின் நேரமாக எதுவுமே இங்கு குறையில்லை என்று மதிப்பிட்டு ஒரு ஆன்மீக பலத்தின் உதாரணமாக, முன்மாதிரியாக, சாட்சியத்திற்கான மிகப்பெரிய உதாரணமாக மாறியிருக்கிறார். அதுல அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது என்ன? அவர் அன்பிலே வேரூன்றி இருந்தார். மக்களை பொக்கிஷமாக மதிப்பதிலே, அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதிலே தன்னுடைய மகள்ல ஆரம்பிச்சு, செரிஷிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. செரிஷிங்ன்ற அந்த வார்த்தை ரொம்ப அழகானதுங்க. அதாவது அதுல ரசனை, புரிதல், கரிசனை எல்லாம் கலந்திருக்குது. கரிசனையோடு ரசித்தல், உதவி செய்தல். இன்னைக்கு இந்த ரசனையோட கூடிய கரிசனை, அன்போட கூடிய கரிசனை கடினமானது அல்ல. ஆனா இப்படி கரிசனையோடு அன்போடு புரிந்து கொண்டு வாழ்வதை ஞாபகப்படுத்தி செய்வது, நினைவில் கொள்வதுதான் கஷ்டம்னு சொல்லுவாரு. அதாவது இந்த கரிசனையோடு கூடிய அன்பு, உதவி செய்தல், பக்குவம், உடனிருக்கிற பக்குவம், கரிசனையோடும் ரசனையோடும் அன்போடும் நல்ல வார்த்தையை சொல்ற பக்குவம், முடிந்த மட்டும் வாழ வைப்பதற்கான உதவிகளை செய்கிற பக்குவம் என்பது ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அப்ப பால் சொல்றாரு, இங்க எதுவுமே குறைபடல. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில இந்த செரிஷிங், இந்த கரிசனையோடு கூடிய புரிதல், தெரிதல், அக்கறை இன்னைக்கு குறையா இருக்கு. நற்பார்வை சிந்தனையின் வளர்ச்சியிலே முதிர்ச்சியை அடைந்தவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது கலந்துருக்குங்க. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நான் அடிக்கடி உதாரணம் காட்டுறது, நாம பெருமை கொள்ள வேண்டி கடவுளை போற்ற வேண்டிய ஒரு காரியம். அவருடைய உடல்ல அத்தனை குறைகள், பாவம், சின்ன வயசுல இருந்து. இப்படி இவரை கரிசனையோடும் புரிதலோடும் வளர்த்த உள்ளங்களால் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதினார். அந்த புக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவித கலந்துரையாடல். ஒரு தந்தையோடு, கிளரிஷியன் சபையைச் சேர்ந்த தந்தை அவர்களோட, லூயிஸ்ன்ற ஒரு தந்தையோட ஒரு கலந்துரையாடல். அது எதுக்காக அந்த புஸ்தகத்துல கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் பங்கு பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த புதிதாக கடவுள் பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற உள்ளங்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக. அதாவது அழைத்தலின் சக்தி, த ஸ்ட்ரெங்த் ஆஃப் வொகேஷன் அப்படின்ற தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி தொடர், கலந்துரையாடல். அதில் அவர் சொல்றாரு, நான் குருமடத்திலே படித்து கொண்டிருந்த பொழுது மெய்யியல் படிப்புக்காக செல்ல வேண்டிய நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய நோய் கொடுமை ஒன்று என்னை தாக்கியது. அப்படி தாக்கிட்ட சூழல்ல மருத்துவ கணிப்புப்படி நான் ரொம்ப நாளா இந்த பணியில தொடர முடியாது, எனக்கு இந்த நோய் கொடுமை என்னை இன்னும் முன்னேறி செல்வதற்கு தடையாக இருக்கும், அதனால நான் வீட்டுக்கு போயிடுறது நல்லதுன்ற ஒரு ஆலோசனையை என்னுடைய பொறுப்பாளர்களுக்கு மருத்துவர்களும் வழங்கியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலிலே என்னை பராமரிக்க ஒரு அருட்சகோதரி, தாதியராக பக்குவம் பெற்ற ஒரு அருட்சகோதரி வருகிறார். எனக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். என்னுடைய உடல் நலத்தை பேணுவதற்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு காதுல சொல்லுவாரு, தைரியமா இருப்பா, கடவுள் அன்பு உன்கிட்ட இருக்கு, நீ குணமாவ, உன்னை நல்லா பார்த்துக்குவார் இறைவன்,
உனக்கு அன்பை வழங்குகின்றார். நானும் அவருடைய பெயரால் உனக்கு அன்பு கொடுக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பராமரித்துக் கொள்கிறேன், உனக்கு தேவையான எல்லா மருத்துவ உதவிகளும் பராமரிப்பும் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சகோதரியின் இறைவனுடைய அருளுக்கு அடுத்தாற்போல் இந்த சகோதரியின் கரிசனை மிக்க, பொறுமை நிறைந்த, அன்பு கலந்த அந்த செரிஷிங், அந்த கரிசனையோடு கூடிய பராமரிப்பு, உண்மையான அன்பு கலந்த அந்த உடனிருப்பு அங்கே எனக்கு எந்த குறையும் வைக்கல. படிப்படியாக நான் குணமானேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒரு திருத்தந்தையாக நிற்கிறேன் என்றால் அதுக்கு பின்னாடி இந்த அருட்சகோதரி காட்டிய கரிசனையும் அன்பும் பாசமும் புரிதலோடு கூடிய உடனிருப்பும் என்னை வாழ வைத்தது. அதனால இதை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களில் பலர் இப்படிப்பட்ட நல்லது செய்பவர்களாக இருப்பீர்கள். உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கலாம், சோர்வுகள் இருந்துகிட்டே இருக்கலாம். கரிசனையோடு அதன் மத்தியிலே புன்முறுவலோடும் பொறுமையோடும் போராட கற்றுக்கொண்டவர்களாக, கரிசனையில் இறை அன்பில் உங்கள் இதயத்தை நிறைத்து கொண்டவர்களாக வாழ்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கிற உள்ளங்களாக இருந்தால் உங்களுக்கு பாராட்டுக்கள். உங்களுக்கு குறைவு வராது. உங்களுடைய பிரசன்னத்திலே குறைவில்லை. உங்களுடைய வார்த்தையினால் வாழ்வு கிடைத்து கொண்டிருக்கும் பலருக்கு பாராட்டுக்கள் உங்களுக்கு. அப்ப இந்த நற்பார்வை நல் சிந்தனையிலே இது நம்மை பலப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட நபர்களின் உடனிருப்பு நம்மை பலப்படுத்துகிறது. திருத்தந்தை அதான் போப் பிரான்சிஸ் அவர்கள் அழகா சொல்லுவாரு, இந்த அருட்சகோதரியினுடைய உடனிருப்பும் அவங்க பேசிய வார்த்தையும் உற்சாகமும் என்னை புது மனிதனாக மாற்றியது. அவர் இப்ப என்ன செய்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த நன்மைத்தனம், அந்த கரிசனை, அந்த குறைவுபடாத அனுபவங்களை கொடுக்கிற, குறைவு எதுவுமே குறைவுபடாது என்ற ஒரு குடும்ப உணர்வை கொடுக்கிற பக்குவத்தை இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்துல பலர் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் அவர் இருக்கிறப்ப, அவர் வந்துட்டாருன்னா போதும், மக்கள் மனசுல அவ்வளவு பெரிய சந்தோஷம், அவ்வளவு பெரிய நிறைவு. அதே மாதிரி அவருக்கு பல சமயத்துல இந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாசம் முறையா பண்றது கூட கஷ்டம் இருக்குது. ஏன்னா கீழே விழுந்த சூழல்கள்ல, அதே மாதிரி இந்த வயது வேற ஆகி போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழல்கள்ல அவருக்கு பல்வேறு சவால்கள் இருந்தாலும் இந்த உற்சாகம் குறைவுபடுவதில்லை. புன்முறுவலோட வெளியே வந்தாருன்னா போதும், சந்தோஷமா இருக்கீங்களான்னு ஆசீர்வதிக்கிறாரு, புது தெம்பு கொடுக்கிறாரு. இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில, உடல்ல பல்வேறு வாதைகள் இருக்கிற மத்தியிலையும் அமைதிக்காக பேசுறாரு. போற நிறுத்துங்க, போதும், பண்ணாதீங்க இந்த மாதிரி, எல்லாரும் ஒன்னா வாங்க, எல்லாரும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள், நம்ம எல்லாருக்கும் இறைவன் அப்பா, அந்த அப்பாவினுடைய அருளிலே நாம் பலம் பெறுவோம், வாழ்வு பெறுவோம், பிறரையும் வாழ வைப்போம் என்ற ஒரு அருமையான காரியத்தை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு அவருக்குள்ளேயும் குறைகள் இருக்குது. இன்னைக்கு இந்த நற்பார்வை நல் சிந்தனையிலே இந்த கரிசனை பார்வை வந்து விடுகிற பொழுது நாம் புது தெம்பு பெறுகிறோம். இதை நாம் கற்றுக்கொண்டது இயேசு பெருமானிடமிருந்து. திருத்தந்தை அவர்களும் அழகா அதை சொல்லுவார். இந்த பக்குவம் எப்படிங்க வந்துருச்சு? ஒரே நாள்ல வர்றதில்லை. இந்த பக்குவப்படுத்துகின்ற அந்த வளர்ச்சி பாதையிலே நாம் எல்லாரும் உள் நுழையணும். எவ்வளவு தூரம் வெற்றி அடைவோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த பயணத்திலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அந்த தொடர் பயணத்திலே உள்ளிருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். வெற்றியை இறைவன் பார்த்துக்குவார். வளர்ச்சிக்கான ஆசீர்வாதங்களை இறைவன் தந்து கொண்டே இருப்பார். புது தெம்புகளை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார். அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா அந்த வளர்ச்சியை நோக்கிய பயண பாதையிலே நாம் உள் செல்ல வேண்டும், உள் நுழைய வேண்டும். அதுல நம்மளை தயாரித்து கொண்டே இருக்கிறதுக்கு திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிற இன்னொரு காரியமும், பயிற்சியிலே ஈடுபடுகின்ற நேரமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே வளர்ந்து வாழ்வதற்கான தயாரிப்பு நேரத்திலே இருக்கிற மாணவர்களும் சிறியோரும் பெரியோரும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உள் பயணத்திலே என்னை தெரிந்து கொள்ள வேண்டும்னு அழகா சொல்வார். திருத்தந்தை அவர்களுக்கும் உளநல பார்வையிலே நிறைய பயிற்சி பெற்றிருக்கிறார் அவரும், ஆரம்ப நாட்கள்ல இருந்து. அப்ப அழகா சொல்லுவாரு, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்களை, காயங்களை, சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா காயங்கள் புரையோடி போயிருக்கும். நான் இதை திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம், இந்த நற்பார்வை சிந்தனையிலே பிறருக்கு பூரிப்போடும் புன்னகையோடும் புரிதலோடும் கரிசனையோடும்
நல்லதை கொடுத்து எதுவும் குறைவுபடாது இருக்கும் என்ற நம்பிக்கை காட்டுவதற்கு என்ன நான் தயாரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. பலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒழுங்கா சிரிக்கவே முடியறதில்ல, நல்லதை பார்க்கவே முடியறதில்ல. எப்ப பார்த்தாலும் புலம்புறது, எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது, எப்ப பார்த்தாலும் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறது. அதிலேயே பல நாட்கள் பல வருடங்கள் கழிந்து விடுகின்றன. அதனாலதான் திருத்தந்தை ஞாபகப்படுத்துவார், குறிப்பாக நம்மை அதிகமாக சோர்வுக்கு அழைத்து செல்ல காரணமாக இருக்கிற காயங்களை குணமாக்காது விட்டுவிடாதீர்கள் என்று சொல்வார். அப்படி நம்ம குணமாக்காது விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மை அறியாமலே ஆழ்மனத்தில் புதைந்திருக்கிற அந்த தன்மையானது திடீரென்று வெளிப்பட்டு நம்மை நச்சுத்தன்மை உடைய வார்த்தைகளை பேசுபவர்களாக, நம்முடைய உடல் மனத்தையும் பாதிப்பதாக மாற்றிவிடும். இன்னைக்கு உறவுல வளர்றப்பங்க காயப்படுவது, காயப்படுத்துவது இயல்பானது தான். நான் ஒரு நிலையிலிருந்து பார்ப்பேன், நீங்க வேற நிலையிலிருந்து பார்ப்பீங்க. கணவன் ஒரு மாதிரி சிந்திப்பாரு, மனைவி ஒரு மாதிரி சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இருவருமே வளர்ந்த விதம் வேறு, நாம் வளர்ந்த விதம் வேறு, நாம் பக்குவம் பெற்ற விதம் வேறு, நமக்கு உதவி செய்த வாழ வைத்தவர்களுடைய அணுகுமுறைகள் வித்தியாசப்படுகின்றன. அப்படி வர்ற நேரத்துல என்னை நான் ஓரளவிற்கு தயாரித்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த நற்பார்வை சிந்தனையின் பக்குவங்களிலே நாம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு அழைப்பு நமக்கு இருக்கு. நமக்கு அதிக காயங்கள் இருக்கிற பொழுது அதை நல்லா குணமாக்கிட்டோம்னா நாம் அதிகமாக கரிசனை காட்டுபவர்களாக மாறிவிட முடியும். ஏன்னா புரியும், ஒரு காயம்தான் இன்னொரு காயத்தின் முகவரியை அறிய முடியும் என்று சொல்வார்கள். ஒரு குணம் பெற்ற காயமுடைய ஒருத்தர் இன்னொருத்தர் காயமடைந்து சோர்வடைந்து எதிர்வினை ஆற்றுகிற பொழுது அவர்களை தீர்ப்பிடாது கவனிக்க முடியும். கிரகரி பாயில் அவர்கள் தந்தை அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? என்கிட்ட வர்ற பசங்க பிள்ளைங்கள்லாம் பல்வேறு குற்றம் புரிந்தவர்கள். எங்க நாட்டில், அமெரிக்க நாட்டை பற்றி சொல்றப்ப, எங்க நாட்டில் உள்ள டாப், அதாவது முன்னணியில் இருக்கிற குற்றம் புரிந்த நபர்களில் ஒரு சிலர் எங்க சென்டருக்கு அந்த ஹோம் பாய் இண்டஸ்ட்ரியில நல்வாழ்வு பெற்று போனாங்க. எல்லா நாட்டிலையும் பிரச்சனைகள் இருக்கும், எல்லா நாட்டிலையும் குற்றம் புரிகிறவங்க இருப்பாங்க. அப்ப எங்களை தேடி வர்றப்ப நாங்கள் அவர்களிடம் இனம் கண்டுகொள்வது எதை? அவர்களில் இருக்கிற இறைசாயலை, அவர்களிடம் இருக்கிற நன்மைத்தனத்தை. இன்னொரு முக்கியமான காரியம், அவர்களுக்கு பின்னால் காயம் இருப்பதை. இந்த காயத்தை அவர்கள் உணர வைப்பதற்கு அவர்கள் கதைகளை பேச சொல்லுவோம். அவர்களை நிபந்தனை இல்லாது கரிசனையோடு நோக்குகிற கரிசனை பார்வை அவர்களுக்கு கிடைக்க செய்வோம். நாங்க தயாரித்து வைத்திருக்கிற, பயிற்சி கொடுத்து வைத்திருக்கிற குழு அங்கத்தினர்கள் என்ன செய்வாங்கன்னா, வந்த உடனே அவங்கள ஒரு குடும்ப உணர்வு தருவதற்காக அவங்கள தயாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆயிருதுன்னா, அந்த 18 மாதங்களும் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி இருந்துகிட்டு இருக்கும். ஜெப பயிற்சியா இருக்கும். கடவுளுக்குள்ள அறிமுகப்படுத்துவோம், அவங்கள பலப்படுத்துவோம். அப்ப அவர்கள் புது தெம்பு பெற்று சான்று பகர்வதற்காக தங்களை தயாரித்துக் கொள்வார்கள். நாள் செல்ல செல்ல அவர்களிடம் புது தெம்பு வரும், அன்பை உணர்ந்து கொள்வார்கள். இங்க ஒரு வீடு இருக்கு எனக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலர் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்நியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் கணவன் இருந்தாலும் மனைவி அந்நியப்படுத்தப்படக்கூடிய சூழல், மனைவி இருந்தாலும் கணவன் அந்நியப்படுத்தப்படக்கூடிய சூழல், பெற்றோர் இருந்தாலும் பிள்ளைகள் தீவாக மாறியிருக்கிற சூழல். ஏன்னா அன்பு வார்த்தை பேச சக்தி இல்லை, திராணி இல்லை. ஏன்னா அவங்களுடைய காயத்துக்குள்ளே மூழ்கி சோர்ந்து போயிடமே, புலம்புறதுக்கும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கும் எதெடுத்தாலும் குறைதான். அப்ப நான் நிதர்சன நற்பார்வை பெறுவதற்கான பயிற்சிக்குள்ள வர்றப்ப எனக்கு புரிதல் வருகிறது, பணிவு வருகிறது, நல்லதை பார்க்கிற கனிவு வருகிறது. அதனாலதான் தந்தை கிரகரி பாயில் அவர்கள் ஒவ்வொரு மகனையோ மகளையோ உள்ள வர்றப்ப அன்போடு அவர்களை வரவேற்று அரவணைப்பு கொடுப்பாராம். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் அன்பு தொடுதல். ரொம்ப நாளைக்கு பிறகு சிறைச்சாலையில் அடி வாங்கினது, தண்டிக்கப்பட்டது, தனிமையில ஒதுக்கப்பட்டது, அதை கடந்து இங்கே இயேசுவின் பெயரால் ஒரு மனிதர், கடவுள் தந்தை என்னை நேசிக்கிறார், அன்பை காட்டுகிறார், என்னை வாழ வைக்க காத்திருக்கிறார் என்ற ஒரு அனுபவம் அவர்களுக்கு வந்துவிட்டதும் அவர்கள் மாற்றத்தின் முதல் படி எடுக்கிறார்கள்.
சிலர் அதுல பழையபடி சில சுயநலங்களுக்கு போக சோதனை வந்தாலும் திரும்பி வர்றாங்க. ஏன்னா இங்கே இறைவன் பெயரால் எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, அன்பு காட்ட ஒரு நல்ல உள்ளம் இருக்கிறது என்று உணர்ந்து பார்த்து கொள்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு புது தெம்பும் ஒரு வாழ்வுக்கான ஒரு நல்ல ஆரம்பம் அவர்களாக மாறிவிடுகிறது. எனவே இப்படிப்பட்ட அருள்நிலையை தயாரிப்பதற்காக நம்மையே தயாரிப்போம். ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவோமா? அமைதியில இறை பிரசனத்துக்குள்ள உங்களை நுழைச்சிருங்க. ஆழமா மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இயேசுவில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு உருவத்தை ஞாபகப்படுத்துங்க. அது நல்லாயன் இயேசுவா இருக்கலாம், அல்லது அது குணமளிக்கிற இயேசுவா இருக்கலாம், இருதய ஆண்டவரா இருக்கலாம். அந்த இயேசுவுக்கு பக்கத்துல மாதா அன்பு தாய் அன்னை மரியாள் உடன் இருக்கட்டும். இந்த இயேசுனுடைய அன்பு கலந்த முகத்தை பாருங்க. அந்த அன்பு கலந்த முகத்திலிருந்து கரிசனை நிறைந்த, உங்களை பூரிப்போடு மகிழ்விக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு புறப்பட்டு உங்கள் இதயத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த பிரசன்னத்துல நீங்க இருக்கிறீங்க. அந்த இயேசுவின் அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்குது. அந்த இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்க. நிதானமா மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப இயேசுவேன்னு சொல்லுங்க. மூச்சை வெளியே விடுறப்ப இயேசுவேன்னு சொல்லுங்க. மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப என்னை அன்பு செய்யும் இறைவா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. மூச்சை வெளியே விடுறப்ப எல்லாருக்கும் அன்பை கொடுங்க இறைவான்னு சொல்லுங்க. மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வர்றதை உணர்ந்து பாருங்க. மூச்சை வெளியே விடுறப்ப இந்த ஆசீர்வாதம் உலகம் முழுவதும் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு அந்த ஆசீர்வாதத்தை இலவசமா அனுப்பி வைங்க. அந்த அன்பு பிரசன்னத்திலே அந்த இயேசுவின் கனிந்த பார்வை உங்க இதயத்தை படட்டும், இதயத்துக்கு வரட்டும். உங்களை முழுவதும் அந்த பார்வையினால இறைவன் நிரப்புகிறார். அந்த நேசம், கரிசனையோடு கூடிய அன்பு, தாராளமாக தருகிற கிருபை உங்களை நிரப்ப விடுங்க. நன்றி உணர்வோட அந்த கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கிக்கங்க. மெதுவா உங்களையே பாருங்க. உங்க நினைவுகள்ல என்ன வந்தாலும் அத அன்போட பாருங்க, புரிதலோட பாருங்க, உணர்வோட பாருங்க. நான் ஒரு ஆசீர்வாதம். கடவுள் அருளிலே பலம் பெற்று கொண்டிருக்கிறேன். இறைவனுடைய அன்பும் அருளும் என்னை நிரப்புகிறது சொல்லிக்கிட்டே இருங்க. மெதுவா இந்த அன்பையும் அருளையும் உலகத்துக்கு அனுப்பி வைங்க. குறிப்பாக யார் நினைவு வருகிறதோ அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். கடைசியா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லார் வாழ்க்கையிலும் அமைதி கிடைக்கட்டும், உலகம் ஆசீர்வாதம் பெறட்டும், உலகில் எல்லாரும் மதிப்பு பெறட்டும், உலகில் எல்லார் வாழ்க்கையிலும் நிறைவு இருக்கட்டும், உலகில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இறைவனின் அன்பும் அருளும் சமாதானமும் மகிழ்வும் தாராளமும் உலகம் முழுவதையும் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும் என்று ஆசீர்வதியுங்கள். நன்றியோடு, நன்றி உணர்வோடு, இதய புன்னகையோடு மெதுவா கண்ணு தருங்க. கடவுள் நம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். மாதா தொலைக்காட்சி நண்பர்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மூளைப்பகுதி மூன்றுமே சேர்ந்து ஓரா சீரமைவோடு இயங்க வேண்டும். ஆனா சில நேரங்கள்ல ஆச்சரியப்படுகின்ற விதத்திலே அங்கேயும் ஸ்பீடு அதிகமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. நல்ல வார்த்தை, அன்பு வார்த்தைகள் திருப்பி திருப்பி சொல்லப்படுகிற பொழுது அது பதிவை ஏற்படுத்தி விடுகிறது. செயல்பாட்டு ரீதியாகவும் விபத்து வந்துருது, சில பிரச்சனைகள் வருது, நான் ஸ்தம்பிச்சு போயிடுறேன், என்னால செயல்பட முடியலன்னு வர்ற சூழல்கள்ல உள்ளவங்களையும் சில பயிற்சிக்கு உட்படுத்துறாங்க.